ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகத்தியனோ வால்மீகியோ ஆதிசேடந்தானோ மகத்துவமாம் சம்பந்தமாலோ சகத்திலகும் சச்சிதானந்தத்தின் தன்னழியோ என்னென்பேன் மிச்சும் மதிராமலிங்கவே. சகத்திலகும் சச்சிதானந்தத்தின் தன்னழியோ என்னென்பேன் மிச்சும் மதிராமலிங்கவே. ஓம் பெரியோர்களே, இந்த தினம் சுப்பிரமணிய அடிகளார் அவர்கள் எழுந்தொழியிருக்கிறார்கள். அப்புறம் தேவராஜ் அவர்களே, அண்ணாமலை அவர்களே, சின்னத்துறை அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, சேதுராமன் அவர்களே, தலையில் தொப்பி போட்டிருக்கிறவர்களே, தொப்பி போடாமல் இருக்கிறவர்களே, உள்ளா போட்டிருக்கிறவர்களே, இந்த வாரம் நாங்கள் எந்த கூட்டத்தையும் பேசுறதில்லை. அவங்க ஓட்டுக்காக பேசுறாங்க, நம்ம பாவத்துக்கு வேட்டு வைக்கிறவங்களாச்சு சாமி. நாங்கள் யார் எவ்வளவு செலவு நாணியவர்களே, வாசிகம்மா அவர்களே, தினந்தோறும் 3 வேளை குடிக்கின்ற நாகராஜன் அவர்களே, அலமேலம்மா அவர்களே, இன்னும் பேர் தெரியாத எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. இதுவரையே யார் எவ்வளவு பெரிய ஊழியம் பேர் இருந்தாலும் பெரியோர்களே அப்படின்னா எல்லோரும் பெரியோர்கள் தான். பெரியோர்களே சிறியோர்களேனா அப்போ அது 2 ஆகிடுது. நாங்கள் அதை சொல்கிறதே இல்லை. பெரிய புராணம்னு பேர், அதுக்கு மேலே ஒரு சொல்லு இல்லை. அதுக்கு சொல்லி இருந்தால் தானே அதுக்கு மேலே பெரிய புராணமே ஒன்று சொல்லலாம். இருக்கிற எல்லாரும் பெரியவர்கள் என்ற தெரிய போச்சு. கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருது, அரியணை அனுமன் தாங்க. அரியணைன்னா அந்த பட்டாபிஷேக படம் பார்த்துருப்பீங்க. ராமபுரான் திருவடி வச்சிருப்பார் ஒரு முக்காலி மேலே, அதை ஆஞ்சநேயர் கழுவி பிடிச்சி இப்படி தாங்கிட்டு இருப்பார் 2 கை. அது அரியணை. அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் சிம்மாசனம். ராமனுடைய திருவடி இருக்கிற இடம் அரியணை. அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் என்ற விரைசெறி குழலியோங்க பரதன் வெண் குடைக வைக்க விரைசெறி குழலியோங்க வெண்ணையூர் சடையந்தங்கள். இந்த பாடலில் அரியணை அனுமந்தாங்கிறான், அங்கதன் உடைவாள் ஏந்திரான். எதுக்கு உடைவாள் ஏற்றிட்டு நாங்கள் பட்டாபிஷேகத்துக்கு இருக்காங்க? என்ன வேலை? பட்டாபிஷேகம் நடக்கிற இடத்துல கட்டி தூக்கிட்டு ஒரு ஆள் எதுக்கே நிற்கணும்? அங்கே என்ன நடக்க போகுது? ஏற்கனவே ஒரு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செஞ்சு அது நின்று போச்சல்ல. அது மாதிரி இதுக்கு ஏதாவது இடையூறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தயாராக நிற்கிறான். அதனால தான் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் என்ற அப்புறம் பரதன் வெண் குடைக வைக்க விரைசேரி உழலினா சீட்டா பிராட்டி. வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் முரளி. இந்த பாட்டில் யாருக்கு முடிச்சு விட்டான்னு சொல்லு. ஒருத்தன் திருவடி தாங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் கத்தி ஏந்திட்டு நிற்கிறான், ஒருத்தன் கொடையை பிடிக்கிறான்.
பக்கத்தில் சீதா பிராட்டி உட்காந்துருக்கிறேன். வெறிச்சேரி கோயில்னா சீதைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். வெண்ணையூர் சடையன்னா வள்ளல், அவர் தானே அவரை ஆதரித்தவர். சடையப்ப வள்ளல் அடையான் டெங்கதல், கதவே அடைக்கிறதில்லை. தாராபுரத்தில் சேனாபதி கவுண்டர்னு ஒருத்தர் உடைய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் இன்றைக்கும் கதவு கிடையாது. இன்றைக்கும் கதவு கிடையாது. கதவே போடல. சடையப்ப வள்ளல் விட அவர் பெரிய வள்ளல். அடையான் இடங்கதவுனா கதவு இருந்தது, அடைக்காமல் இருந்தாங்கன்னு அர்த்தம். கதவை போட்டால் எவனாவது அடைச்சி வச்சிருவான்ட்டு நிலைமை மட்டும் நெட்டி வச்சு கதவை போடாமல் விட்டார். எந்த நேரம் போனாலும் அங்கே பசி ஆடலாம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு திருமண மண்டபம் இருக்குது பழனியில். இலவச திருமண மண்டபம்னு பேர். யார் போனாலும் அங்கே இருக்கிற ஆள் இந்த தேதி இருக்குதான்னு பார்ப்பார். நீங்கள் சொல்கிற தேதி இல்லைங்க, வேற ஒருத்தர் புக் பண்ணிட்டார், அவன் எந்த ஊர் என்ன ஜாதிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கும் பழனியில் அந்த இலவச திருமணம் சேனாவதி கவுண்டர் இருக்குது. அவர் தான் எங்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனவர். ஒரு வாரம் போனோம் டெல்லிக்கு. அங்கே போகிற போதே சொல்லி கூட்டிகிட்டு போனார். என்ன சொன்னாருன்னா, சுவாமி நீங்கள் டெல்லியில் எதை வேணாலும் பேசுங்க, ஆனால் ஒரு வார்த்தை ஐயரை பற்றி இழிவாக பேசிடக்கூடாது. ஐயர் ஐயங்காரை பற்றி ஏதாவது தவறாக பேசிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் திரும்ப வேண்டியதுதான். அங்கே பூரா பச்சைங்களை கையெழுத்து போடுற பூரா ஐயர் தான். ஆட்சியே அவங்களுக்கு தான் நடக்குது. இப்போ புதுசாக இங்கேருந்து ஒரு எம்எல்ஏ தேர்வு பண்ணி எம்பி போகிறார். புதுசாக ஒரு எம்எல்ஏ நிற்கிறாரு, இங்கே எம்பி நிற்கிறாரு. அங்கே போனாருன்னா அவருக்கு என்ன தெரியும்? நாக்காளி போட்டிருக்கேன், டேபிள் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். அதுதான் எம்பி. அவன் எடுத்து எந்த ஃபைலில் லெட்டரானா அது கையெழுத்து போட வேண்டியது தான். இதுதான் வேலை. படித்து பார்க்குறதுக்கு ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும், இது ரெண்டும் தெரியாமல் கூடாக்கிட்டு விடுறது. பேசாமல் உட்காந்துட்டு வர வேண்டியது தான். நிர்வாகம் பூரா அவங்ககிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யாராவது பேசிடாதீங்க அப்படின்ட்டார். அப்புறம் மலையமந்திர்னு ராமகிருஷ்ணாபுரத்தில் ஒரு முருகன் கோயில், மலையமந்திர்னு பேர். மலை மேலே இருக்கிற மந்திர்னா கோயில். அங்கே தான் முதல் சொற்பொழிவு கேசப்பாடு பண்ணாங்க. ராமகிருஷ்ணா காலனினா பெரிய காலனி, ஒரு 25,000 வீடு, ஐயர் வீடு அங்கே இருக்கிறது. அங்கே தான் முதல் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நாங்கள் அந்த கோயிலில் சங்கரர் விஜயம்னு பேசணும். அப்புறம் வேறு என்ன பேசுறது? சங்கர விஜயம் நம்ம தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுந்து ராமலிங்கர் விஜயம் எழுதுறது விட்டுட்டு, ராமலிங்கருடைய மாணவர் தான் அவர். அது தலைமை மாணாக்கர். உபயகலா நிதின்னு ஒரு பட்டம் வாங்கினவர். மனுஷன் தரத்தில் விளக்கம் வேணுங்கிறவங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படிம்பார் சாமி. மனுஷன் தரத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அப்புறம் எங்கிட்ட வாங்கம்பார். அப்படிப்பட்டவர் ராமலிங்கருடைய வரலாற்றை அவர் எழுதியிருந்தார்னா பல உண்மையான நிகழ்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதான் அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க, சொன்னவங்க, கேட்டவங்க, அதையெல்லாம் வச்சு எழுதுனது தான். இப்போ நாங்கள் எங்கள் வரலாறு எழுதுகிறோம், ஒன்றும் கூடுதல் குறையில் இருக்காது, அத்தனையும் அப்படியே எழுதியிருப்போம். எங்கள் வரலாறு எழுதுறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், சிவஞானம்னு ஒரு பேர். அவர் பேனாவையும் நோட்டை எடுத்து வந்து உட்காந்து சொல்லுங்க நான் எழுதுறேங்கிறார். அப்புறம் அவர் கூட சொல்லிவிட்டு, இப்போ எங்களுக்கு ஓய்வு இல்லை, நாங்கள் இப்போ உங்களுக்கு வேலையெல்லாம் திருப்பணி வேலை நிறையா நடந்துருக்குது, இப்போ வேண்டாங்க போன்ட்டோம். இப்போ எழுதுகிறோம். இப்போ எழுதுறது நடந்தது என்னவோ அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஒன்று நடக்காத எதையும் எழுத மாட்டோம்.
நடந்தது ஏதாவது மறந்து போய் இன்னைக்கா சாமியார் ஆனாங்க. 19 வயசில் சாமியாராகி 80 வயசில் எழுதுனா ஞாபகம் வைக்கிறது தான் எழுத முடியும். அதுபோல் இந்த கேட்குறது பொழுது போகிறதுக்காக கேட்கக்கூடாது. சரி இன்னைக்கு பொழுது போட்டு அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற கேட்கணும். மகாத்மா காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை 2 தரம் தான் பார்த்தார். அவரே ஹரிச்சந்திரனா மாறிட்டார். கடைசி வரைக்கும் பொய்யே பேசலையில. தர்மரும் கூட ஒரு பொய் பேசிக்கிறார், ஹரிச்சந்திரன் பேசவே இல்லை. கடைசியாக சுடுகாட்டில் விஸ்வாமித்திரன் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், பதி இழந்தனம் பாலன இழந்தனம். பதினா நாடு, அயோத்தி இழந்துட்டு வந்தாச்சு. என் மகனை இழந்தாச்சு, மனைவி இழந்தாச்சு, நிதி இழந்தனம், பெற்ற செல்வமெல்லாம் போயிடுது. இதுக்கு மேலே நான் அடைய வேண்டிய ஒரு செல்வம் இருக்குது, அதான் மோட்ச வீடு, கதி. அந்த கதியே இழந்தாலும் பரவாயில்ல, அதே போனாலும் போயிட்டு போகுது. ஆனால் நான் சொன்ன சொல்லை மட்டும் மாற மாட்டேன்ட்டான். கதியிழந்தனம் இனியமக்கு உண்டு என நினைக்கும் கதியிழக்கினும் கட்டுரை இழக்கிலேன் என்றான். கட்டுரைனா சொன்ன சொல். சொன்ன சொல்ல மாற்றுறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லைங்க. நாங்கள் மாறலாம் நினச்சா கூட எங்கள் சிலவர் அது விடுறதில்லை. நாங்கள் சில இடத்துல கொஞ்சம் குழப்பிடுவோம், மாற்றிடலாமான்னு நினச்சோம். 2-3 இடத்துல தடுத்து கொண்டுடுது. சொல்லிட்டீங்கன்னா செஞ்சுருங்க, அது ஏங்க அப்புறம் அது குழப்பக்கூடாது அப்படின்றது. அதுபோல் சொன்ன சொல்லு தவறாமல் இருக்கணும். அது போல் நேற்றைய தினம் நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க. 2 தினம் பார்த்துக்க ஹரிச்சந்திரனாகவே வாழ்ந்தார் அவர். அதுபோல் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிக்கணும். அப்போ தான் கேட்டதனுடைய பலன் கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் என்னத்தை கேட்டு என்ன ஏதாவது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போக வேண்டியதுதான். நேற்றுக்கு சிதம்பரம் தில்லைவனத்துக்கு ஒரு சித்தர் வந்தார், கருவூர் தேவர். போகருடைய மாணவர் அவர். போகர் ஏராளமான முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து தானே போகிற பழனி முருகன் சிலையை செஞ்சாங்க. அந்த கருவூர் தேவரை கூப்பிட்டு, அப்போல்லாம் அவங்க காலத்தில் என்ன வண்டி கிண்டியில் ஒன்றும் கிடையாது. சிதம்பரத்தில் சிற்பிகள்லாம் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிறாங்க, நடராஜா சிலை செய்ய முடியாமல். நீ போய் பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு வானார். கருவூர் தேவரை நாங்கள் நடந்தா வந்தார். இங்கேருந்து வள்ளலார், நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த திருநாவுக்கரசர் கைலாயம் போனாருல்ல, எப்படி நடந்தா போனார்? இது நடந்து கைலாயம் போக முடியுமா? அதெல்லாம் காற்று வழியாக போயிடுவாங்க. கேசரி மார்க்கம்னு பேர். கேசரினா காற்று, அந்த வழியாக போயிடுவாங்க. அங்கே போய் கைலாயத்தில் நடந்து மேலே ஏறாரு. அங்கிருந்து ஏது அடி வைக்காம இங்கே வந்தார்ல, அப்போ இங்கேருந்து போகிற போதும் அப்படி தான் போயிருப்பாரு. யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, சுவடுனா பாதம் அடிச்சுவடு. கைலாயத்திலிருந்து திருவையாறு வரைக்கும் அவருடைய பாதம் பூமியில் படலை. அப்போ இங்கேருந்து போகிற போதும் அப்படித்தான் போயிருப்பார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி
போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு வேலை செய்யுங்க. இனிமேலாவது முன்னால் போய் நிற்காதீங்க. முன்னால் இன்னைங்க உங்களுக்கு கடைசியில் தான் பிரசாதம் கிடைக்கும். கோயிலில் இருக்கிற ஐயர் வந்தாருன்னா முதல் நிற்கிறாளை கொடுத்துட்டு வருவார். ஆனால் சாமி கொடுக்குற போது அப்படி கொடுக்கறதில்ல. கடைசியில் எவன் நிற்கிறான்னு அங்கே தான் முதல் போவார். ஐயர் இங்கேருந்து கொடுத்துட்டே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்பி வருவார். சாமி இங்கேருந்து போய் அங்கேருந்து கொடுத்துட்டே விட்டு அப்படி உள்ளே போயிடுவார். பின்னால் நிற்கிறவனுக்கு தான் முதல் ஆறுதல் கிடைக்கும். அதனால தான் புகுவார் அவர் பின் புகுவேன். நான் முன்னால் போய் நிற்க மாட்டேன். முன்னால் நிற்கக்கூடாதுங்கிறார் மாணிக்க வாசகரே. நாடகத்தாலும் நடிகார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அந்த ஆசைப்படக்கூடாது. அதுபோல் அந்த கருவூர் தேவர் வந்தார் ஆகாய மார்க்கத்தில். அவங்க எல்லாம் என்னங்க காய் கனி கிழங்குகளை தின்னுட்டு வெந்த சோறையாக அவங்கெல்லாம் கண்ணில் பார்த்துருக்க மாட்டாங்க. பல நாளைக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க. வந்தவர் யாருன்னா கற்றவர் யாவர்க்கும் தாம்பரம்பாகிய கற்றோர். யார் யார் படித்தவங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தலைமையானவர் அவர். வேணும் மேலே கற்றவர் யாவர்க்கும் தாம்பரம்பாகிய கற்றோர். பாருங்க எப்படிப்பட்டவர் வர்றாருன்னு பாருங்க. இந்த மண்ணுலகத்தில் எத்தனை பேர் படித்தவர் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் தலைமையாக தாங்கக்கூடிய தகுதி உள்ளவர் வந்தவர். கற்றவர் யாவர்க்கும் தாம்பரம்பாகிய கற்றோர் காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர். கோபம்னு என்னன்னு தெரியாது அவர்களுக்கு. கோபத்தை வென்றாச்சுனாவே மரணத்தை வென்றாச்சுன்னு அர்த்தம். திருவள்ளுவரே 34வது அதிகாரம் திருக்குறளில் வெகுளாமை அதில் கடைசி திருக்குறளில் சொல்கிறார், இறந்தார் இறந்தார் அணையர். அளவிறந்த கோபக்காரர் இருக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போதே செத்து போனான்னு அர்த்தம். கோபத்தை துறந்தார் அணையனா கோபத்தை துறந்தாச்சுன்னா சாப துறந்தாச்சுங்கிறார். அதனால தான் பாரதியார் சொன்னார் போகிறது, சினத்தை அச்சத்தை பொய்யை மேதினியில் வென்றிடுவீர் சாபம் அங்கே இறந்து போகும். சினம் அச்சம் பொய் பயப்படவே வேண்டியதில்லை. நம்ம வண்டி இறைவன் ஓட்டுறாரு, நமக்கு என்ன பயம்? நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போனாதானே எங்கேயாவது மோதிரி போகணும் பயப்படணும். டிரைவர் வண்டியில் விட்டு ஓட்டு போ, உனக்கு நீ பயப்படாமல் கொண்டு போக வேண்டியதானே. ஓட்டுற ஆள் என்ன ஓட்ட தெரியாத ஆளாக ஓட்டுறாரு, அவருக்கு என்ன வண்டியை ஓட்ட தெரியாது இறைவனுக்கு. அவர் ஓட்டுற போது நீ பயப்படாமல் உட்காந்துக்கலாம்ல. அதுபோல் சினத்தை அச்சத்தை பொய்யை மேதினியில் வென்றிடுவீர் சாபம் அங்கே இறந்து போகும். சாவே செத்து போகுதுங்களா? யமன் செத்து போவானா? யமன் செத்து போயிடுவான். அப்புறம் மார்க்கெண்டையனை பிடிக்க போய் அப்படித்தானே செத்தானவன். காலனை சாய்த்த மருந்து தேவர் காணுங்கனவிலும் காணாமருந்து காமனை கண்ணழலாலே சுட்டு காலனை வென்றவன் பொன்னடி மீதில் அப்படிங்கிறார் பாஞ்சாலி சபதத்தில் வள்ளலார்னு சொல்கிறார். காலனை காலால் உதைக்கிறதுனா மூச்சு காற்றால், கால்னா காற்று. மந்திரங்கால் மதி முக்கால்னு சொல்கிறாங்கல்ல, மந்திரங்கால்னா 4 ஒரு பாகம் காலு, அது இல்லை. மந்திரங்காலுனா மூச்சு. சுவாமி மூச்சு காற்றை வீணாக்காதீங்கன்னு எத்தனை இடத்துல சொல்லிக்கிறாங்க தெரியுமா? பத்திரமா பாதுகாதுங்க, மூச்சு காற்று அவ்வளவு பத்திரமானது, வீணாக்கிறாதங்களையே அப்படின்னு அவ்வளோ பக்கமாக சொல்கிறாங்க. மந்திரங்கிறது காற்று, அதை மதி முக்காலம் 3 காலம் தியானம் பண்ணு. 3 காலம் தியானம் பண்ண. ஒரு விளக்கேற்றி வச்சு அது முன்னால் உட்காந்துரு. உட்காந்துட்டீங்கன்னா உனக்கு அருள் கிடைக்கும்.
அதுபோல் வந்தவர் சாதாரணமானவர், அவ்வளவு பெரியவர் வந்திருக்கிறாரு. ஆனால் யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. செடி தலை, சடையெல்லாம் ஒரு செடி மாதிரி இருக்குது. செடி சடையாக ஓடி கிடக்குது. உடம்பெல்லாம் ஒரு துணி காணும், ஒரே ஒரு கோவணம் தான் கட்டிக்கிறார். மேலே கீழே ஒன்றையும் காணும், ஒரே ஒரு கோவணம் சடையாக தொங்குது. வந்து ஏப்பா எல்லாம் இப்படி ஒரே கவலையாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த தலைமை சிப்பி சொல்கிறாரு, டேய் இவனை பிடிச்சி வெளியே தள்ளிவிடு. பாருங்க யார் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இவனை பிடிச்சி வெளியே தள்ளி விடுகிறாரு. வந்திருக்கிறவர் சித்தர் கணம்னு தாய்மானவர் ஒரு 10 பாட்டு பாடிக்கிறார். கந்துக மதகரியை வசமான நடத்தலாம். கந்துனா கட்டித்தறி. கட்டித்தறி பிடுங்கிட்டு போகிற யானையை தன் வசமாக்குவாங்க வந்திருக்கிறவர்கள். கந்துக மதகரியை வசமான நடத்தலாம். கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம். சிங்கத்து மேலே ஏறி சவாரி பண்ணலாம். குமரகுருவர் அப்படித்தானே போனார். குமரகுருவருடைய வாகனம் சிங்கம் தாங்க. ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம். கச்சேவி எடுத்து ஆட்டலாம். கச்சேவினா பாம்பு. பாம்புக்கு கண்ணு இமை கிடையாது, காது கிடையாது. கண்ணே 2 வேலையும் செய்யும். கேட்குற வேலையும் செய்யும், பார்க்குற வேலையும் செய்யும். கண் செவின்னு பேர் இருக்குது, கட்செவி. அதை எடுத்து ஆட்டலாம். வெண்தளலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேறிட்டு விட்டுவிட்டலாம். வந்திருக்கிறார், அப்படிப்பட்டவர் வந்திருக்கிறார். அதை அடையாளம் தெரியாது, கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இந்த கிறுக்கனை பிடிச்சி தள்ளிங்கன்னா, ஒருத்தன் பைத்தியக்கான தள்ளிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுகிறாங்க. அதப்பா ஏன் இப்படி உட்காந்துக்கிறேன்னு சொல்லுங்க, என்ன காரணம்னு கேட்குறாரு அவர். அப்போ அவங்களுக்கு கோபம் வருது. டேய் ஏன்டா அவனை போட்டு கேட்டு கிடைக்கிறீங்க? இந்த சாமி சிலை வார்க்கிறதுக்காக ரூம் இருக்குல்ல, தங்கம், அதுக்குள்ளே வைரம், அந்த தங்கம், அந்த அதுக்குள்ளே பாத்திரம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளே தள்ளி பூட்டுங்க. நாங்கள் உள்ளே தள்ளி பூட்டிட்டாங்க. எந்த வேலைக்கு வந்தாரோ அந்த வேலைக்கு இப்போ அங்கே போயிட்டே இருப்பது. மூணே முக்கால் நாளைக்கு உள்ளே இருந்தார். 1.5 மணி நேரம். ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம் தான். ராகு காலம், யமகண்டம், குளிகைனா 1.5 மணி நேரம் தான். இது ஏன் இந்த முகூர்த்தம் 1.5 மணி நேரம் வச்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அது 16 ஊர் போட்டால் 16 பங்குனா எத்தனை வரும்? 1.5 தாங்க வரும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதுக்காகத்தான் அதை 16 ஊர் ஆக்கினாங்க. அது 1.5 மணி ஆக்கின காரணம் அதுதான். ஒரு முகூர்த்தம் 1.5 மணி நேரத்தை முடிச்சிடணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்குள்ளே முடிக்கலாம், மேலே போகக்கூடாது. 16 பெற்று பெருவாழ்வு வாழு. நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலிவு, துணிவு, வாழ்நாள், வெற்றி, நல்லூர், நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய்கிறார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைங்கிறதான் அந்த மூர்த்த நேரத்தை 1.5 மணி நேரம் வச்சாங்க. கூட்டிகிட்டு போகிறவனுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவனுக்கு அதில் நேரம் பார்க்க வேண்டியதில்லை. அவன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்தா கூட்டி போகிறான். ஏதோ ஒரு நாள் ஓடி போவாங்க. 3/4 நாளைக்கு கழித்து கதவை திறந்துட்டு வெளியே வந்தார். இங்கே தான் பூட்டி தானே. அந்த பூட்டலில் என்னாச்சு? பூட்டலில் என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியல. எல்லாம் போயிடுது. என்னடா உள்ளே பூட்டி வச்சிங்களா, ஆளை எப்படிடா வெளியே வந்தான்னு போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற நடராஜா உள்ளே இருக்கிறார். இப்போ எந்த நடராஜா கோயில் இருக்கிறாரோ சிதம்பரத்தில், அந்த நடராஜர் சிலை அப்படியே வச்சுருக்குறாங்க. ஆனந்தமாக ஆடுறார் நடராஜமூர்த்தி. ஆஹா கடவுளே, என்னது 3/4 நாளைக்கு இப்படியா ஒரு ஏங்க அவங்களால முடியாது என்னங்க இருக்குது?
வள்ளலார் நெஞ்சறிவுறுத்தலில் சொல்கிறாரு, அம்புலியை செம்புலியாய் செய்யவல்ல சித்தன் எவன் அப்படின்னு கேட்குறாரு. அம்புலினா சந்திரன், செம்புலினா சிவப்பு நிறமாகிற புலி. சந்திரனை புலியாக்கிடுவார் சித்தர், இந்த புலியை சந்திரன் ஆக்கிடுவார். கடல் திடலாக திடல் கடலாக அவங்க நினச்சாங்கன்னா, நினச்சா ஆற்று தண்ணி அப்படியே நிறுத்திடுவாங்க. சுந்தரமூர்த்தி சாமி நிறுத்தினார்ல திருவையாறு பக்கத்தில் திருக்கண்டியூரில். அன்னைக்கெல்லாம் அவங்க காலத்துலாம் கல்லணையெல்லாம் கிடையாது. அதுபோல் அவங்களால முடியாத காரியமே கிடையாது. பார்த்தா மானாடம் அழுவாடம் அதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட கோணாட வானுலகை கூட்டமில்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திரர் 18 முனியட்ட பாலகருமாட நரைதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட இணை நாடிது வேலை விருதோடு நாடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லை வாழ் நடராஜனே. நடராஜர் பத்துன்னு சிறுமணவூர் முனிசாமின்னு ஒருத்தர் 10 பாட்டு பாடுகிறார். அவர் ஊர் சிறுமணவூர். கடைசி பாட்டு சிறுமணமே முனிசாமி என்னை ஆழ்வதுன் கடனான்னு அந்த பாட்டு முடியும். அப்படி நடராஜாவுடைய ஆட்டத்தை பார்த்து அந்த சிற்பிகள் எல்லாரும் அடைஞ்ச நன்மைக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எல்லாருடைய காலில் விழுந்து அழுகிறாங்க, சுவாமியே எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுடைய பெருமை தெரியாமல் இப்படி சொல்லிட்டோம், கண்கெட்ட குருடர்கள் ஆகிட்டோம், நாங்கள் எல்லாம் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? இவ்வளோ பெரிய வைரக்கல் கிடந்தது, வைரக்கல், அதை எடுத்துகிட்டு போனான்னு ஒருத்தன் கறிவேப்பிலை விற்கிறவங்கிட்ட, பாட்டி இந்த இந்த கல்லை வச்சுட்டு தினமும் கல் மின்னுது, என்ன கல்லுன்னு தெரியல, இதை வச்சுட்டு ₹1 கறிவேப்பிலை கொடுன்னு கேட்டால், ₹1 கறிவேப்பிலை, இது எட்டனா தேண்டா பொறுப்புனா. அதை எடுத்துகிட்டு தேங்காய் விற்கிற கடைக்கு போனான். இது ஒரு தேங்காய் கொடுன்னா, ஒரு தேங்காய் ₹5 விற்கிது, வேணா ₹2 வரும், வாங்கிட்டு போங்கிறான் அவன். அரிசி விற்கிற கடைக்கு போனான், கிலோ ₹20, இது ₹10 வரும், வாங்கிட்டு போங்கிறான். ஜவுளி விற்கிற கடைக்கு போனான், மீட்ரு ₹200, இதுக்கு ₹100 வரும், வாங்கிட்டு போங்கிறான். தங்கம் விற்கிற கடைக்கு போனான், இது 25 லட்சம் வரும். வைரம் விற்கிற கடைக்கு போனான், அடப்பா இது எங்கடா கிடைச்சது, 100 கோடி விற்கும், கோயினூர் வைரமாச்சே, 100 கோடி விற்கிற வைரத்துக்கு 5 பைசா எட்டனா கறிவேப்பிலை சேர்த்து கொடுக்க மாட்டேன்ட்டா இவன். ஏன் அது அவன் மேலே தப்பா? இல்லை, அவளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அங்கிருந்த சிற்பிகள்லாம் கறிவேப்பிலை வியாபாரியான்னு இருக்கிறான். கறிவேப்பிலை வியாபாரி வந்தவர் வைரமாச்ச, வைரத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம்ப்பா, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன், நீங்கள் எந்த நிலையில் கறிவேப்பிலை வியாபாரிக்கிறீங்க, உங்களுக்கு பூஜை போச்சு எங்களுக்கு, அதுக்காக நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? எல்லாரும் இப்பாரில் என் பிழைகள் எல்லாம் பொறுத்தரு என்னப்பா, நின் தாக்கே அடைக்கலங்கான், உன்னுடைய திருவடிகளுக்கே நான் அடைக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு விழுந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் இரு அப்படின்னாங்க. உடனே அரசர் காலையில் வரப்போகிறார்.
அரசர் வந்து பார்த்துட்டு சிற்பிகளுக்கெல்லாம் சும்மா தங்கத்தை வாரி வழங்குங்கிறார் மந்திரியை கூட சொல்லி. அதை ஒரு மந்திரி சொன்னார், மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். இன்னும் 100 வருஷம் 150 வருஷம் கழிச்சு நாட்டில் எப்படி நாடு எப்படி இருக்குமோ அது தந்தாப்புல திட்டங்களை தீட்டுவன் அவன் தான் மந்திரி. எதிர்காலத்தில் நாடு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த நீண்ட கால திட்டங்களை வகுக்கணும். அவனுக்கு பேர் தான் மந்திரி. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. மந்திரிக்கு அழகு பெரும்பொருள் சேர்த்தல். இன்னைக்கு அதுதான் வேலை. எவ்வளோ சுட்ட முடியுமோ சுட்ட வேண்டியதுதான். அதை மந்திரி சொன்னான், அரசே எல்லா சிற்பிகளுக்கும் 100 கிலோ தங்கம் கொடுக்க சொல்கிறீங்க, கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதில் நீங்கள் கொடுத்து மாற்று குறையாமல் செஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கொடுக்கலாமுங்க அப்படின்னா. அது நியாயம்தான். தாய்க்கு தாலி செஞ்சால் கூட அவன் கொஞ்சம் எடுக்காமல் செய்ய மாட்டானா. அதனால் பார்க்க வேண்டியது நியாயம்தானே. ஒரு அரசன் என்ன பண்ணா, அப்படி இந்த தாய்க்கு தாலி செஞ்சாங்க கூட அவன் எடுத்துருவான்னு சொல்லிக்கிறான். ஒரு அரசன் சொன்னான், அவன் எந்த விதத்துலேயும் அவன் திருடாமல் நான் பார்த்துக்கிறேன் பாரு, என்னால் அவனை கண்காணிக்க முடியும், அவன் என்கிட்ட திருடவே முடியாது அப்படின்னு. அவன் அது உங்களால் முடியாதுங்க, ஏங்க வேணாலும் தோற்று போயிடுங்க, எப்படியாவது முழுங்கிட்டாலும் போயிடுவான் அப்படிங்கிறாங்க. முழுங்கிட்டு போனாலும் வயிற்றுக்குள்ள வந்தாலும் கருவி வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு கூட்டிகிட்டு வந்து 5 கிலோ தங்கம் கொடுத்து, ஆசாரியாரே ஒரு குடம் செய்யணும், இதில் குடம் என் முன்னாலேயே உட்காந்துட்டு செய்யணும், வெளியே எங்கே போனாலும் எனக்கு தெரியாமல் போகக்கூடாது, போகிற போது எந்த வேட்டிக்கிட்ட வந்தோ அந்த வேட்டியை எல்லாம் நான் செக் பண்ணி எடுத்தே விடுவேன். தினந்தோறும் அதே மாதிரி குழந்தை கட்டிட்டு வேட்டி அவுத்து ஒருத்தரி கட்டி போயிடுறேன். ஒரு நாளாவது அதில் ஒரு துளி தூசி எடுத்துகிட்டு போனதை அரசன் கண்டுபிடிக்க முடியல. உடனே கொடுத்த செஞ்சாச்சு. யாருக்கும் எந்த விதமான திருட்டு இல்லாமல் இவங்கிட்ட நான் செஞ்சு வாங்கிட்டு பார்த்தியா அப்படின்னா அரசன் சொன்னான், அப்பா உன்னை எல்லாரும் திருடன்னு சொன்னாங்க, நீ திருடன் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டேன், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். அரசே, இந்த தங்க குடத்தை நான் இந்த செஞ்சுருக்கிறேன், இந்த குடத்தால் ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து உங்களுக்கு ஊற்றணும், அதுதாங்க எனக்கு ஆசை, வேறு ஒன்றும் ஆசையே இல்லைங்க அப்படின்னா. அதுக்கு என்ன போய் கொண்டு வாப்பா அப்படின்னா, இங்கேருந்து மேலதாளத்தோடு போகிறாங்க தண்ணி கொண்டு வரக்கு. அவன் போய் ஒரு தெப்பை கொள்ளாத அதில் படியில் இறங்கி தண்ணி மோந்து எடுத்துகிட்டு தலையை வச்சு வரான். அப்புறம் எல்லோரும் ஆஹா திருடன் சொன்னாங்களே, இவன் எப்படி திருடாமல் செஞ்சான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஏப்பா எல்லாருக்கிட்ட திருடுவியா, என்கிட்ட ஏன் தெரியல அப்படின்னு அரசன் கேட்டான். அரசே, நீங்கள் பணக்காரரு, பல பேர்லாம் ஏழை தான் என்கிட்ட வருவாங்க, ஏதோ 1/2 கிலோ 1/4 கிலோ தான், 1/2 கிராம் 1/4 கிராம் ஒரு குண்டு மணி எடுத்து அவர்கிட்டலாம் திருடுவேன். நீங்கள் பணக்காரரு, அதனால் உங்கள்கிட்ட மொத்தமாக திருடிட்டேன்னா. எப்படி அப்பா திருடினு கேட்டார். இங்கே குடத்தை செஞ்சு வச்சுட்டு என் வீட்டில் ஒரு பித்தளை கூட அதே மாதிரி செஞ்சேன், அதே மாதிரி செஞ்சு நான் தண்ணி மோக இடத்துல என் பொண்டாட்டி கொண்டு போய் அந்த குடத்தை முதலே படியில் வச்சுட்டான். நான் தண்ணி மோத எடுத்துகிட்டு வரும்போது தங்க கூட தங்க வச்சுட்டு போயிட்டேன். பித்தளை குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அட பாய் பயல,
ஒரு கிராம் கூட எங்களுக்குலாம் பூராமே திட்டிட்டு போயிட்டியடா. அவன் நீ தான் பணக்காரனாச்சு, உனக்கு தான் இன்னும் நிறையா கத்தாச்சு. அது மாதிரி இவங்க ஏதாவது இதில் வேலை பண்ணியிருப்பாங்க. இது என்னென்ன தெரிஞ்சு தான் செய்யணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் அப்புறம் தங்க உரைகிற கல்லை கொண்டாந்து உரைச்சி பார்த்தாங்க. உரைச்சி பார்த்தா அதில் மாற்று குறையுது. குறையுது. உடனே அரசனுக்கு அளவில்லாத கோபம் வந்துடுது. இந்த சிப்பிகளை பூரா பிடிச்சி ஜெயிலில் அடைடான்ட்டான் இரணையவர்மன். அத்தனை வயலையும் பிடிச்சி கையில் விலங்கு போட்டு ஜெயிலில் தள்ளுறான்ட்டான். அப்புறம் உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அரசே இந்த சிலை நாங்கள் செய்யலைங்க, இந்த இங்கே வந்து அம்மா எனக்கு இருக்கேன், இவன் தாங்க செஞ்சது. பார்த்தீங்களா, பரிசு வாங்குற போது எல்லோரும் நாங்கள் தான் செஞ்சது வாங்கினாங்க. தவறு செஞ்ச போது இவன் தான் செஞ்சது காட்டி கொடுத்துட்டாங்க. 2 பேர் நடந்து போனாங்க. வழியில் 10 பவுன் செயின் கிடந்தது. ஒருத்தன் பார்த்தவன் கீழே குனிஞ்சு எடுத்தான், ஒருத்தன் நின்றுட்டே இருந்தான். எடுத்தவன் எனக்குத்தான் சொந்தமுங்கிறான். அட எடுத்த நான் 2 பேர் இருந்தேன்டா பார்த்தோம், 2 பேர் தான் பார்த்தோம், நான் தானே எடுத்தேன் அப்படிங்கிறான் இவன். அதை எடுத்த நான் 10 பவுன் தங்கிலையும் 2 பேராடா பிடிச்சி தூக்கணும். நாம் எடுத்தோம்னு சொல்கிறான், நம்ம ஆளு பதியை வச்சுக்கலாம். அதெல்லாம் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தான் சொந்தங்கிறான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க. போலீஸே வந்து பிடிச்சிட்டான். தாரம் எடுத்ததுன்னா நாங்கள் தான் எடுத்தாங்க. அப்போ சொல்ல வேண்டியதானே நான் தான் எடுத்தேன்னு. போலீஸார்கிட்ட பார்த்த உடனே நாங்கள் தான் எடுத்தோம்க்கிறோம், 2 பேரும் சேர்ந்து சொல்கிறேன். அதை பார்த்தா அது குறைஞ்சிருக்குது, மாற்று குறைஞ்சிருக்குது. மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே. மாற்று இத்தனை மாற்றுன்னு அறிய முடியாத தங்கம் அது. சம்புநாதம்னு ஒரு பவுன் இருக்குது, சம்புநாதம்னு ஒரு தங்கம் இருக்குது, 1500 மாற்று இருக்கிறதுலாம் 22,000 தானே, அது 1500 மாற்று. இத்தனை மாற்றுனே அறிய முடியாது, அப்பேற்பட்ட தங்கம் இருக்கு. மாற்றறியாத தங்கமாக கொடுத்தனே, இது எப்படி செம்பு கலந்ததுங்க. அப்போ அவர் சொன்னார், அரசே நீ இங்கே கொடுத்த தங்கத்திலேயே அந்த சிலையை செஞ்சுருந்தேன்னா நடராஜாவை யார் வந்து பார்த்து சாமி கும்பிட்றாங்களோ அவன் கண்ணெல்லாம் வீணாக போயிடும். அதுலேருந்து வார ஒளியை தாங்கக்கூடிய பவர் நம்ம கண்ணுக்கு கிடையாது. நடராஜா போய் பார்த்து கண்ணு கெட்டு போச்சுன்னு சொன்னான்னா எவ்வளவு கேவலம். கண்ணை இழக்கிறக்கா நடராஜா கிட்ட போகிறது. பெங்களூரில் ஒரு பையன் கண்ணாடி கடையில் இருந்தான். கண்ணாடி கடையில் கண்ணாடியே விற்கிறாங்க, பல கண்ணாடி சாமான் நிறைய சாமான் விற்கிற அந்த கடையில் என்ன, அவன் போய் 1 மாதத்தில் அங்கே இருக்கிற கண்ணாடியை பல கண்ணாடி வெடிச்சு போச்சு. இது ஏன்டா வெடிக்குதுன்னு ஒன்று கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு பிறகு அப்புறம் இந்த உடல் பரிசோதனை கண் பரிசோதகரை வர வச்சு எல்லாருடைய கண்ணையும் பரிசோதனை பண்ணி பாருங்கன்னாங்க. இந்த பையனுடைய கண்ணிலிருந்து வார ஒளி அதிகமாக இருக்குது, இவன் ஒளி பட்டு தான் இந்த கண்ணாடி பூரா உடையுது. கண்ணுக்கு ஐ பவர்னு அதுக்கு பேர். கண்ணில் பார்த்தா நீங்கள் அதை விட பாம்பு பாருங்களேன், பாம்பு அணிலை பார்க்குதில்ல, அணில் தவளை இதெல்லாம் போய் பிடிக்காது, அங்கே ஓடாதுங்க. தவளை அணில் ஓடுற பக்கம் இது எப்படி ஓடும், அது ஓடாது, மரத்து மேலே ஏறிக்குவேன். அப்புறம் எப்படி அணிலை பிடிக்குது. பாம்பு அணிலை பார்த்துரும், அவ்வளோதான். அப்படியே வாய் திறந்துட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கு, அதே இடத்துல உட்காந்துருங்க. அது கீழே கத்துன்னு கடைசியாக வந்து வாய்க்குள்ள பூந்துடும். கண்ணில் பார்த்தோட அவ்வளவுதான்.
கண்ணில் பார்த்தா திட்டிவிடம்னு ஒரு பாம்பே இருந்தது, கம்பராமாயணத்தில் வருது. அதே செய்தியை தூக்கி வந்திருக்கிறியாடா. இப்போ இருக்கிற பாம்பெல்லாம் நம்ம கடிச்சாத்தான் நமக்கு விஷம் ஏறும். ஆனால் அந்த திட்டி விடமுங்கிற பாம்பு பார்த்தா நமக்கு விஷம் ஏறும். இங்கே வந்திருக்கிற செய்தை திட்டிவிடம் பண்ண கற்பின் செல்விடாது, பார்த்தாவே கொல்லக்கூடிய விஷம் உள்ள கன்றாது. அதை போய் இங்கே கொண்டு வந்துட்டி அப்பேற்பட்ட செல்வி. அந்த பாம்பு பிள்ளை இருக்குதா இல்லையே தெரியல. கம்பராமாயணத்தில் வருது, திட்டிவிடம்னு ஒரு பாம்பு வருது. அதுபோல் இந்த சிலையை யார் பார்க்குறாங்களோ, இந்த கிடையாது எடுத்தீங்க வை, எங்களுக்கு திரும்பி பார்த்தா தெரியாமல் வை. அட கிடையாது எடுத்தாங்க வையா. பார்க்குறாங்களே வைக்கிறாங்களோ அவங்க கண்ணு வீணாக போயிடும். அதனால் அது கொஞ்சம் பச்சை இலை சேர்த்துருக்கிற பச்சை இலை. இந்த தாமிரபரணி ஒரு ஆடு ஓடுதல, தாமிரபரணி அதில் தாம்பர சத்திர அதில் இருக்கிறதுனால தான் தாமிரபரணினே பேர். தன்னான்புரணின்னு அதுக்கு உண்மையான பேர். புரணி நதின்னு கம்பர் பாரதியார் பாடுறாரு. காவேரி தென்பெண்ணை பாலாறு அதில் கண்டதோர் வைகை பொருணை நதி. புரணினா தாமிரபரணி. அதுபோல் தாம்பர சத்து, செம்பு சத்து சேர பச்சளையை கொஞ்சம் சேர்த்து அதனுடைய ஒளியும் மங்க வச்சிருக்கிறார். தங்கமெல்லாம் அதே தங்கம் தான். அதே தங்கத்தில் செஞ்சால் கண்ணு வீணாக போயிடும். அதனால் அதில் ஒளியும் மங்கும்படியாக செஞ்சுருக்கிற, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஆறுதல் அடைஞ்சது. அவர் உடனே இவர் என்ன பண்ணார், இந்த கலப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதில்ல, கலப்பு இருக்குது இவன் தான் செஞ்சான்னு சொன்னாங்களா, அவனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. யாரையே கருவூர் தேவர். இந்த செய்தி அங்கே பழனியில் இருக்கிற போகருக்கு தெரிஞ்சு போச்சு. வள்ளலாறு 18 சித்தர்களில் போகரை மட்டுமே திருவடிப்பூசியில் வச்சுக்கிறாரு. வேறு எந்த இடத்துலையும் எந்த சித்தரையும் சொல்லலை. மண்ணு கிண்ணரர், பூதர், வித்யாதரர், போகர், வேறு யாரையும் சொல்லலை. அப்போ போகர் மேலே வள்ளலாருக்கு அவ்வளோ விருப்பம், தன்னுடைய வாக்கில் எடுத்து வச்சுக்கிறார். அங்கிருந்த போகருக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்த 10 பேர் தங்க கட்டிகளை தூக்கிட்டு ஆகாயத்தில் பறந்து வராங்க. வந்த உடனே ஒரு தராசை நட்டு, அரசனே நடராஜா தூக்கி ஒரு தட்டில் வை. தங்க கட்டிகளை தூக்கிட்டு வந்தாங்க. அவையெல்லாம் காற்றிலையும் கிடந்த வேகத்தில் வருவாங்க. காற்றிலையும் கிடந்த வேகத்தில். ஆஞ்சநேயரே மகேந்திர மலை தூக்கி வரும்போது கம்பர் சொல்கிறாரு, எண்ணுக்கும் அளவிலாத அறிவினோர் இருந்து நோக்கும் கண்ணுக்கும் கருதும் தெய்வ மனத்துக்குங்கடியனானான். மனசால நினைக்கிற வேகத்தை விட அதிக வேகத்தில் வரான ஆஞ்சநேயர், மனோ வேகத்தை விட. எண்ணுக்கும் அளவிலாத அறிவினோர் இருந்து நோக்கும் கண்ணுக்கும் கருதும் தெய்வ மனத்துக்குங்கடியனானான். அதை விட வேகத்தில் வந்தார். அதுபோல் வந்து இறங்கினாங்க. தங்கத்தை எடுத்து வச்சு நிறுத்தின சிலையை 108 கிலோ, இந்தா ஒரு தங்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு முருகனை தூக்கிட்டு பழனி போயிட்டார். நடராஜாவை தூக்கிட்டு பழனி போயிட்டாருங்க. ஒரு பெரியவங்க செஞ்சால் அது யார் தடுக்க முடியும்? அரசன் படுத்துட்டு அழுகிறான். என்ன செய்கிறது? யார் போய் அவருடைய கோபத்தை தீர்க்கிறது? பெரிய கோபத்துக்கு முன்னால் நாம் எப்படி நிற்க முடியும்? குணமெண்ணும் குண்டே நின்றார் வெகுளி கணமேயும் காத்தில் அறியாச்சு. ஒரு கணம் கூட தாங்க முடியாது அவர் கோபத்தை. என்ன செய்கிறது? அப்படியே நடராஜ பெருமானத்தில் முறையிடுறான். பெருமானே இப்படி ஆகிப்போச்சே, நான் என்ன செய்யிட்டேன்னு அழைக்கிறான்.
அங்கே எதுக்கு அவர் எடுத்துகிட்டு போனாருன்னா, வள்ளல் பெருமான் ஞான சபையில் வைக்கிற கண்ணாடி வாங்கிட்டு வந்தாங்க சென்னையிலேருந்து. இங்கே மேட்டுக்குப்பத்தில் கொண்டாந்து 48 நாள் வச்சுருந்தாங்க ரூம்பில். அதை வச்சு உரு ஏற்றுறாங்க. உரு இங்கே 48 நாள் உரு ஏற்றின பிறகு தான் கொண்டு ஞான சபையில் வச்சாங்க. அதுபோல் அந்த நடராஜ சிலைக்கு அங்கே உரு ஏறுது. உரு ஏறுது. அதுக்கு பிறகு இங்கேருந்து பல பேர் போனாங்க. சுவாமி எங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, குற்றம் புரிதல் எமக்கு இயல்பே, குணமாய்க்குள்ளதும் உமக்கு இயல்பே அப்படின்னு எல்லாம் காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு அப்புறம் நடராஜா சிலை கொண்டாந்து அந்த சிதம்பரம் கோயில் வரைபடம் போட்டு கொடுத்தவர் கருவூர் தேவர் தாங்க. அவர் ஆசாரி குலத்தில் வந்தவர். சிதம்பரத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு அளவுகோல் இருக்கு. அளவுகோல் நடராஜாவோட செர்க்கிஸ் தன்னதில் பார்த்தீங்கன்னா அந்த கல் அருகால்படியில் அந்த ஸ்கேல் போட்டிருக்கும். இந்த கோயில் என்ன அளவில் கட்டுறதுன்னு. அதுபோல் அந்த நடராஜா கோயில் எந்தெந்த இடத்துல என்னென்ன மூர்த்திகள் வரணும், நடராஜா எவ்வளோ உயரத்தில் ஆடணும், அம்பாள் எவ்வளோ உயரத்தில் கீழே இருக்கணும். பாண்டியநாதர்னு ஒரு கோயில், பாண்டியநாதர் சிதம்பரத்தில் முருகனுக்கு பாண்டியநாதர்னு பேர். அது ஒரு சித்தர் கட்டினார். சித்தர் அவர் சித்தரை விபூதி கொடுத்து தான் கட்டினார். விருதாச்சலம் கோயிலை வன்னி இலையை பிரித்து கொடுத்து கட்டினாங்க. திருவானைக்கோவிலில் திருநீற்றான் மதில்னு ஒரு மதில் இருக்குது, திருநீர் கொடுத்து தான் கட்டினாங்க. இந்த சிதம்பரத்தில் பாண்டியநாதர் கோயில் கட்டி முடித்து கும்பாபிஷேகத்தை அப்போ அந்த சித்தர் வந்து, அந்த சித்தர் பேர் பாண்டியநாதன். அவர் வந்து வள்ளல் பெருமானை கூட்டிகிட்டு போகிறார் கும்பாபிஷேகத்துக்கு. அங்கே போய் எல்லாருக்கும் நடுவு உட்கார்ந்து சாமி உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த சித்தரை கீழே விழுந்து கும்பிட்டு வள்ளலார்கிட்ட அவர் சாப்பிட்ற சாதத்தில் ஒரு கை வாங்கி சாப்பிட்டார். இந்த பாண்டியநாதர் எப்படி விபூதி கொடுத்து கட்டினாரோ, விபசுத்து முனிவர் எப்படி வன்னி இலை கொடுத்து கட்டினாரோ, திருவானைக்காவல் எப்படி விபூதி கட்டினாங்களோ, அதுபோல் வள்ளலார் ஞான சபையுமே அப்படி ஏதாவது ஒரு சித்து செஞ்சு தான் கட்டியிருப்பார். அது யாரும் சந்தேகமே கொள்ள வேண்டியது. ஏன்னா வள்ளலாருடைய திருப்பணிக்காக யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னு எந்த வரலாறும் கிடையாது. ஒரு பைசா யாருக்காக கொடுத்தாங்கன்னு ஏதாவது தெரியுதானா? இல்லை. இன்னைன்னா அற்புதம் ஆண்டவரே கொண்டாந்து கொடுத்துருப்பார். இந்தாப்பா இன்னைக்கு செலவு இவ்வளோவா இருந்தால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அதுபோல் இன்றைக்கு இருக்கிற நடராஜா வந்து கருவூர் தேவர் செஞ்சது. ஆசாரி குலத்தில் வந்தவர் அவர். சிதம்பரம் 40 ஏக்கரு, ஸ்ரீரங்கம் 40 ஏக்கரு, அந்த ரெண்டும் சேர்ந்து 80 ஏக்கர். வடலூர் அது சின்ன வெளி, இது பெருவெளி. அங்கே சின்ன அம்பலம், அது சித்தம்பலம். இங்கே பெருவெளி இருக்குது என்றால் வருவார் அழைத்து வா. இங்கே வந்து பெரிய இடம் ஏராளமாக கிடைக்கிற ஆள் நம்மான்னு கூப்பிட்டு வர்றார். அதுபோல் நடராஜ பெருமானுடைய சித்தர்களால் முனிவர்களால் செய்யப்பட்ட சிலை. அந்த சிலை சாதாரணமாக கூலி வேலை செய்கிற ஆளுகள்லாம் அதெல்லாம் ஏதோ தெரிஞ்சதை செய்வாங்க. நாங்கள் நிறையா கோயிலுக்கு சிலை பார்த்து கொடுத்தோம். நிறையா கோயில் சிற்பி நிறைய பேர் வந்து இங்கே வந்து இந்த நெய்வேலியில் கூட ஒரு கணபதி நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே முருகன் சிலை. இதான் ஊர் பக்கத்தில் சின்னத்துறை ஊர் பக்கத்தில் பெரிய கோட்டிமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு மாரியம்மன் சிலை. இன்னும் பல இடத்துக்கு பல சிலைகள் மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச சிற்பிகளோட சொல்லி பார்த்து கொடுத்த சிலை. இதெல்லாம் ஏதாவது அறிவியல் செஞ்சுருப்பாங்க, அதை அருளாலும் செஞ்சது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எந்த அரசாங்கமும் அதுக்குள்ளே நுழைய முடியல. எல்லா இடத்தையும் போய் என்னமோ பண்ணுறாங்களே, அங்கே கூட போக முடியல பாருங்க. அதுபோல் நடராஜ பெருமானுடைய அருள் உங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும். எல்லோரும் சிதம்பரம் போங்க, நடராஜமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. அவருடைய அருள் கொடுக்குறதுக்கு எப்பொழுதும் காத்திருக்கார். வள்ளலார் பாடின பாட்டிலையும் நடராஜா மேலே தான் அதிகமாக பாடுகிறார். திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர், திருச்சிற்றம்பலம் 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 நிறைய இடத்துல பாடுறாங்க. அது உத்தரஞான, அது பூர்வஞான சிதம்பரம். அதே சிதம்பரம் தான் இங்கே உத்தரஞான சிதம்பரம். அது ஊரம்பலம், இது 8 அம்பலம். அங்கே போய் சிவான்னு சொன்னால் என்ன பலனும், இங்கே வந்து வடலூர்னு சொன்னீங்கன்னா ஒரு தரம் சொன்னால் 8 தரம் சொன்ன பலன் கிடைக்கும்.
அங்கே 100 தரம் சொன்னால் 800 தரம் சொன்ன பலன் கிடைக்கும். அப்போ எதுக்கு பெருமைன்னு பாருங்கள். அதுபோல் வடலூர்னு ரொம்ப அற்புதமான பதி. அதனால் அங்கே எல்லா அற்பெருஞ்சோதி ஆண்டருடைய அருளால் நீங்கள் எல்லாரும் அருள் அடைஞ்சு நம்முடைய கூத்தப்பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய அருளும் வள்ளல் பெருமானுடைய அருளும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும்னு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நாளை தினம் அதாவது நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் நாளைக்கு